குழந்தைகளே, இன்னைக்கு நாம ஒரு அழகான கதைய பார்க்க போறோம். இந்த கதை ஒரு சோம்பேறி வெட்டுக்கிளிக்கும் சுறுசுறுப்பான எறும்புக்கும் இடையில் நடக்குது. வாங்க கதைக்குள்ள போகலாம். பாருங்க குட்டீஸ், இது ஒரு அழகான தோட்டம். இங்க ஒரு வெட்டுக்கிளி சந்தோஷமா பாட்டு பாடி துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருக்கு. அடடே, அதோ பாருங்க, அந்த சின்ன எறும்பு எப்படி மெதுவா தன்னோட வீட்டுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகுதுன்னு. எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கு பாத்தீங்களா? வெட்டுக்கிளி அந்த எறும்ப பார்த்ததும் சத்தம் போட்டு சிரிச்சுது. என்ன எறும்பே, ஏன் இப்படி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க? வா, வந்து கொஞ்ச நேரம் விளையாடலாம்னு கூப்பிட்டுச்சு. ஆனா அந்த எறும்பு, இல்ல வெட்டுக்கிளியாரே, நான் இப்போ வேலை செஞ்சாகணும். மழைக்காலம் வந்துடும், அப்ப சாப்பாடு கிடைக்காது. அதனால இப்போதே சேமிச்சு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தன் வேலைய தொடர்ந்துச்சு. வெட்டுக்கிளி எறும்பு சொன்னத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கல. அது மறுபடியும் பாட்டு பாடிக்கிட்டும் டான்ஸ் ஆடிக்கிட்டும் சந்தோஷமா விளையாடிட்டு இருந்துச்சு. எறும்பு தன் வீட்டுக்குள்ள போயிடுச்சு. நாட்கள் அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் வெயில் குறைஞ்சு வானம் மேகமூட்டமா மாற ஆரம்பிச்சது. மரத்துல இருந்த இலைங்கள் எல்லாம் மஞ்சள் கலர்ல மாறி உதற ஆரம்பிச்சது. புல்ல கூட காஞ்சு போச்சு. மழைக்காலம் வந்துருச்சு. திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சது. குளிர்காற்று வேற வீச வெட்டுக்கிளியால மழையில நிக்கவே முடியல. குளிரால நடுநடுங்குன்னு நடுங்குச்சு. அதுக்கு சாப்பிட கூட எதுவும் கிடைக்கல. பசி வேற வாட்டி எடுத்துச்சு. ஐயோ, இப்ப என்ன பண்ணுவேன்னு வெட்டுக்கிளி யோசிச்சு பாத்துச்சு. அப்போதான் அதுக்கு எறும்பு ஞாபகம் வந்துச்சு. மெதுவா எறும்போட வீட்டை நோக்கி நடந்து போச்சு. எறும்போட வீட்டுக்கு வந்து எட்டி பாத்துச்சு. உள்ள எறும்புகள் எல்லாம் கதகதப்பா சந்தோஷமா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அவங்க வீடு ரொம்பவும் சூடா மழை இல்லாமல் இருந்தது. வெட்டுக்கிளிக்கு ரொம்பவும் வருத்தமா இருந்துச்சு. நாம கூட அப்போ எறும்போட சேர்ந்து வேலை செஞ்சிருந்தா இப்ப இப்படி கஷ்டப்பட வேண்டி இருக்காதேன்னு நினைச்சு பாத்துச்சு. குட்டீஸ்களா, இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? கஷ்டம் வரும்போது நமக்கு உதவி பண்றது நாம செஞ்ச உழைப்புதான். இன்னைக்கு நாம சுறுசுறுப்பா வேலை செஞ்சா நாளைக்கு சந்தோஷமா இருக்கலாம். சோம்பேறியா இருந்தா கஷ்டப்பட வேண்டி இருக்கும். அதனால எல்லாரும் சுறுசுறுப்பா இருக்கணும், சரியா?